ஸோ வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி ஒரு அருமையான நாள்னே சொல்லலாம். பட் ட்ரேட் தான் வந்து ஒழுங்காக அமையல. கிட்டத்தட்ட எங்களுக்கு எல்லா கன்ஃபர்மேஷனும் கிடச்சிச்சு. லாஸ்ட் ஒரே கன்ஃபர்மேஷன் தான், அது மட்டும் கிடச்சிருந்தா ஒரு ட்ரேடு மட்டும் எடுத்துகிட்டு போனாங்க, கரெக்டான ஒரு ட்ரேடு. பட் அதுக்காக நாங்கள் ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்தோம், ஒரு ட்ரேட் கூட எடுக்காமல். அந்த ஒரு டிசிப்ளின் தான் வந்து இந்த ட்ரேடிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி நாட்கள் வந்து ட்ரேடிங்கில் அதிகமாக வரும். இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் எப்படி அந்த ட்ரேடை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மேட்ரே இருக்குது. நீங்கள் மட்டும் இந்த மாதிரி நாட்களில் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகான நாட்களில் நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். லாஸஸே வராது, கிட்டத்தட்ட லாஸை ஃபேஸ் பண்ண மாட்டீங்க, 90% லாஸை ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. எஸ், அது போக ஒரு ட்ரேட் நான் ரொம்ப நேரம் கழிச்சு எடுத்திருந்தேன், கிட்டத்தட்ட 11 மணி மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். யூஸ்வலாக இப்படி எடுக்க மாட்டோம். இந்த ட்ரேட் எப்படி எடுத்தேன்னா, ஒரு தப்பு பண்ணிட்டேன். இந்த தப்பு வந்து ஒரு பேசிக் பிகினர் பண்ணுற தப்பு. இந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. அதனால எனக்கு இன்றைக்கி எஸ்எல்ஏ அடிச்சிருக்கோம். ஸ்டில் ஒரு லக்குனால இன்றைக்கி மேலே வந்துருச்சு, அவ்வளோதான். இது வந்து லக் தான் இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு எஸ்எல் அடிக்காமல் மேலே வந்தது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போது ஒரு மார்க்கெட் 100 ருபீஸில் இருக்குன்னா லிமிட்லன்னு பை பண்ணுற ஒன்று இருக்குது, மார்க்கெட்லேயே பை பண்ணணும். மார்க்கெட்லேனா அந்த 100 ருபீஸ்லேயே பை பண்ணுறது, அட் த ஸ்பாட்லேயே பை பண்ணுறது. லிமிட் அப்படின்னா இப்போ வந்து 95 லிமிட் போட்டேன் அப்படின்னா அது வந்து எப்போ 95 ரீச் ஆகுதோ அப்போ வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். அந்த மாதிரி லிமிட் போட்டு வச்சுருப்போம். நான் அந்த லிமிட் போடுறது நினச்சிட்டு நான் பை பண்ணி, பட் மார்க்கெட்லேயே பை பண்ணிட்டேன். ஆக்சுவல் லிமிட் தான் போட்டிருக்கணும். அது போடாமல் மார்க்கெட்லேயே பை பண்ணோனையும் அது இன்ஸ்டண்ட்டான ஒரு லாஸ், கிட்டத்தட்ட ஒரு 1300 லாஸ். 1300 வந்து என் ஸ்டாப் லாஸ்க்குள்ளே தான் வருது. ஸ்டில் அது வந்து தேவையில்லாத ஒரு லாஸ், ரொம்பவே கம்மியான ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டுக்காக இந்த ட்ரேட் எடுக்கணும்னு என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து வேணான்னு சொல்லிடுவேன். இதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கூடாது. இது வந்து ஒரு தப்பான ட்ரேட். இந்த மாதிரி ஆக்சுவலாக பண்ணாதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் போட்டு விட்டேன். நான் கிட்டத்தட்ட புக் பண்ண பாயிண்ட்டே வந்து ஒரு 3 பாயிண்ட்டோ 2.5 பாயிண்ட்டோ தான். இதுக்காக நீங்கள் ஒரு ட்ரேட் போயிட்டு கஷ்டப்பட்டு எடுக்க வேணாம். ஒரு நல்ல நாளாக எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டே. எதுக்குன்னா ஒரு லெசனுக்கு. இந்த மாதிரி ஒரு லெசன் வந்து நீங்கள் ட்ரேட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் டெமோவில் போய் பார்த்தீங்க, இல்லை வந்து லைவ் மார்க்கெட் பார்க்காம அதுக்கப்புறம் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லெசன் உங்களுக்கு கிடைக்காது. இதை வந்து நீங்கள் லைவாக அப்சர்வ் பண்ணால் தான் உண்டு. ஏன்னா இந்த லெசனில் தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு பேஷன்ஸாக வெயிட் பண்ணணும் ஒரு ட்ரேடுக்காக. அனாவசியமாக எந்த ட்ரேட் எடுக்கக்கூடாது, அந்த டிசிப்ளின் வந்து லேக் ஆகிறது எங்கே நீ பண்ணக்கூடாது, எங்கே நீ பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது வந்து உங்களோட மிஸ்டேக். ஸோ எஸ், see you back with another video. நான் அந்த ரெக்கார்டிங்ஸ் கீழே ப்ளே பண்ணி விட்றேன். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.